இது என்னதுக்கா? பூவு கட்ட கட்ட வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்லையே. ஆமாட்டி, நீ இப்படி கடந்து பேசிக்கிட்டே இரு, கட்டிடுவோம். செத்த நேரம் இந்த வாயை மூடுறாளா? ஏன் அம்புச்சக்கா, உங்களுக்குலாம் அந்த பூ கட்டுற டயர்டு தெரியக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூ கட்டுறீங்களே, அலுப்பு தெரியக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கம்பெனி கொடுத்தா என்னையவே வாயை மூடுங்கிறிய. உதவியா இருக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் பூ கட்டிச்சின பொண்ணு. அது தெரியாம தானே உங்களுக்கு மத்தியில உப்புக்கு சப்பானியா உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டும் இந்நேரம் பூக்கடை தெரிஞ்சதுன்னு வைங்க, ஒரு பூக்கடையை வச்சு பொழைச்சிருப்பேன். ஆமாட்டி, ஆமா, பூக்கடை ஒண்ணுதான் இப்ப மிச்சமா இருக்கு. ஒழுங்கா கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சோறாக்கி போடுவியா? இவ பூக்கடையை வைக்க போறானா? பூக்கடைய எம்மா வாங்கட்டி. இந்த என் பிள்ளைகள் வந்துட்டாளுல. சோறு சாப்பிட்டீங்களா மக்களே? ஆமாமா, ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்டு தான் வந்தோம். ஹே ஹாய் சோனியா பி. ஹாய் காருக்கா, மெஹந்திலாம் வச்சிருக்கீங்க? சூப்பரா இருக்கு. அக்கா எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல, நாங்களே வச்சு விட்டுருப்போம். பார்லர்ல இருந்து ஃபேஷியல் பண்ண வந்தாங்கடா. அவங்களே ஃபேஷியல் பண்ணி முடிச்சிட்டு மெஹந்தியும் வச்சு விட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு காலேஜ் இருந்துச்சுல்ல, எதுக்கு சிரமம், அதான் அவங்களே வைக்க சொல்லிட்டேன். ஏ சோனி அபி, இந்த துளசி அக்கா கிட்ட இருந்து ஆளுக்கு கொஞ்சம் பூ கட்டுங்க. ஆ சரிம்மா. இந்த லட்சி எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் இருக்கு. அம்மா நைட் சாப்பாடுக்கு எல்லாருக்கும் இட்லி அவிக்கிறாங்க சின்ன பொண்ணக்கா. ஆமா அபி, அவளும் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. காரு கல்யாணம் முடிஞ்சு போனா பூ மாதிரி தான் ரொம்ப தேடுவா. யாருக்கு தெரியும்? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு என்ன துபாய்க்கே போக போறாவ. மாப்பிள்ளை வீடு இந்தாதான் இருக்கு, டெய்லியுமே போய் பாத்துக்கலாமே. அது எப்படிக்கா? சக்தி வெளிநாட்டுக்கு போனா கூட கூட்டிட்டு போயிருவாங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணி பிறகு இங்கேயே விட்டுட்டு போவான். அதுக்குதான் அந்த பையன் வீட்ல இருந்து வேலை பாக்குற மாதிரி எழுதி வாங்கியிருக்கானம்லா. 3 மந்த்துக்கு தான் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அம்புஜத்தை. அப்புறம் அப்ராட்கே போனாலும் போயிருவாங்க. அப்படியாம்மா? அப்ப நீ போயிருவியோ? தெரியல தே, நான் இங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் போற மாதிரி எதுவும் ஐடியா இல்ல. அம்மா வேற மேரேஜுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கா. நானும் வேலை பார்த்தாதான் அதெல்லாம் அடைக்க முடியும். ஏ காரு, உங்க அம்மா அப்படிலாம் உன்னையும் எதிர்பார்த்து இல்ல. கல்யாணம் காது குத்தெல்லாம் வச்சா கடன்லாம் ஆவதான் செய்யும். அதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவாவுமா? நீ அதெல்லாம் போட்டு நினைச்சிட்டு இருக்காத. அப்படிலாம் இருக்க மாட்டேன் தே, கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும்ல. அம்மா பாவம், தனியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. தங்கமான பிள்ளை எப்படி இருக்கா? ஏமா, நானும் எப்பவும் உன்னைய பாத்துக்குவேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணிடாதம்மா. நீங்களாம் பார்க்கணும்னாடி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க சொந்த கால நின்னாலே போறோம். மத்தபடி எங்களுக்கெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏ சோனி, அபி கல்யாணம் ஆகி போயிட்டானா நீ வருத்தப்படுவியா? சின்ன பொண்ணத்தே, நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? செம்ம ஜாலியா இருப்பேன். எப்படா அந்த நாள் வரும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? யாரு எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? நல்ல பகல் ஃபுல்லா தூங்குவேன், அப்புறம் 6 வேளை சோறு சாப்பிடுவேன். எங்க அப்பா வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் பங்கு போட ஆள் இருக்காது பாத்தீங்களா? ஒத்தையிலேயே நானே சாப்பிட்டுக்குவேன். படுத்துக்கிட்டே பகல் ஃபுல்லா ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஜாலியா இருப்பேன். தேவைப்பட்டா 2 சொட்டு முதல்ல கண்ணீர் விட்டுட்டு வீடு மொத்தத்தையும் என் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா ஃப்ரீ பேட சுத்துவேன். சுத்துவட்டி சுத்துவேன், காலை முறிச்சு அடுப்புல தூக்கி வச்சிருவோம்ல. ஏம்மா, சின்ன பொண்ணாத கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஏனே எதுக்கு திட்டுற? மூத்தவளை கட்டி கொடுத்த மறு மாசமே உனக்கு மாப்பிளைய பத்தி கட்டி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம்ல. எம்மா என்ன திட்டினோம்மா? சாரியா பிரியா சுத்துவாளாம், பிரியா. நாளா 30 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டோம்ல. சோனிமா, இப்படிலாம் சொல்றவங்க தான் முத ஆளா கல்யாணம் பண்ணிக்கிறாவோ. ட்ரம்மே பொத்திட்டு போயிரு. எம்மா பாத்தியம்மா, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. இப்ப என்ன சொன்னா பாரு. அதான் அவளுக்கு அடி காணாது. ஏன் அம்புச்சக்கா, அந்த ஆளை விடுங்க. உடனே பத்திரக்காளி ஆட்டம் ஆடாதீய. சின்ன பிள்ளையில அது போக்கல ஏதோ பேசிட்டு போகுது விளையாட்டுத்தனமா, விடுங்களேன். கீதாக்கா, லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? சாகணும்னு முடிவாயிருச்சு. இதுல கிணத்துல விழுந்து செத்தா என்ன, தூக்குல தொங்கி செத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஐயோ கீதாக்கா, என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடே, சும்மா தான் சொன்னேன். ஃபியூச்சர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணையில அத்தனை பொருத்தம் இருக்கா இத்தனை பொருத்தம் இருக்கான்னு பாக்காதீங்க. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்பானா, அந்த கடத்தை மட்டும் பாருங்க. எந்த ஹஸ்பண்டுக்கா பொண்டாட்டி பேச்ச கேட்டான்? ஒருத்தர் கேட்க மாட்டாவ. ஆனா பெருசா வெளியில சொல்லிக்குவாவ, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா அவங்க வாழ்க்கைலாம் ஓஹோன்னு இருக்கும்னு. ஆனா ஒரு பயப்படிங்கன்னு கேட்ட மாதிரி இல்லையே. ஏண்டிகளா 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படியே கடந்து சொல்றீங்க? அதுவும் 4 வயசு பிள்ளைல வச்சுட்டு இப்படி பேசலாமா? பின்ன எப்படி அம்புச்சக்கா பேசுறது? ஒரு கட்டத்துக்கு மேல எது நடந்தாலும் அதை ஏத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கணும். ஏன் அம்புஜக்கா, என்ன சொல்றீங்க? ஒருவேளை புருஷங்கரன் டெய்லி குடிச்சிட்டு வந்து
4 மிதி மிதிச்சாலும் அதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருந்துடணுமோ? ஏ கீதா, நான் அப்படி சொல்லலாமா? எதுக்கு இப்படி எதிர்மறையாவே நினைக்கிறீங்க? எல்லாம் நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் நினைங்க. அம்புஜத்தை, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்தை பத்தி என்ன பெருசா சொல்லணும்னு தெரியலையே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு 10 பொருத்தத்தை பார்த்து 9 கோள்களோட நிலையை அறிஞ்சு 8 திசையில இருக்க சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு 7 அடி எடுத்து வச்சு அறுசுவ உணவு படைச்சி இந்த பஞ்சபூதங்களுக்கு சாட்சியாவும் 4 வேதங்கள் முழங்கி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்று சேர்ற ஒரு அற்புதமான பந்தத்தோட உறவு தான் கல்யாணம். கல்யாணங்கிறது சும்மா இல்ல, அது ஒரு புனிதமான காரியம். அதை போய் அப்படி இப்படிங்கிற அழுவோ எவ்வளவோ. சூப்பர் அம்பிஜமா நீங்க. துளசி, நீ கேட்ட பத்தியா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ். மம்மி மிதிச்சு டாடி உதச்சி கல்யாணம் பண்ணா அது லவ் மேரேஜ். ஆமா ஆமா, நம்ம காரு வாங்காத அடியா மிதியா? ஏ அப்ப என்ன அடி வாங்கியிருக்கா? ஆனா எப்படியோ எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டாள்ல. காரு இது மட்டும் இல்லடே, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்கு. அதெல்லாம் அவ கெட்டிக்காரு, எல்லாத்தையும் சமாளிச்சிருவாள்ல. கல்யாணம் முடிஞ்சு எப்படியாவது புருஷனை கைக்குள்ள போட்டுக்க, அப்பதான் எல்லாம் கரெக்டா போகும் பாத்துக்க. ஏன் 4 முடி புருஷனை எப்படிதான் கைக்குள்ள போடுறது? சின்ன பொண்ணு, புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுலாம் அவ்வளவு சுலபமான விஷயம்லாம் இல்லட்டி. அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா நம்ம காக்ரோச் தியரியை தான் ஃபாலோ பண்ணணும். காக்ரோச்சா? யூ மீன் கருப்பாம்பூச்சி? ஆமா சின்ன பொண்ணு, கருப்பாம்பூச்சி என்ன பண்ணும்? கருப்பாம்பூச்சி என்ன பண்ணும்? நம்ம எவ்வளோதான் அடிச்சு துரத்தி விட்டாலும் திரும்ப திரும்ப ஓடி வரும். அதே மாதிரிதான் உன் புருஷன் வந்து உனையவே சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணணும். அட 4 முடி, அதுக்கு தான் என்ன செய்யணும்னு கேக்குறேன். இவா ஒருத்திமா எல்லாத்தையும் வெளாவரியா கேப்பா. ஏடிகளா, போதும், பூவை கட்டி முடிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தமா. உங்க அம்மா போய் இத்தனை நாளா இருந்தாவளே, ஏதாவது ஒண்ணு பண்ணாவளா? அன்னைக்கே சொன்னேன் உங்க அம்மாலாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாவன்னு. உங்க அம்மா அங்க போய் ஒரு ஆணியும் புடுங்கல. அவங்கள அனுப்புனதுக்கு சும்மாவே இருந்துடலாம். அவங்க அங்க போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இரு சீதா, ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு. நிச்சாம்பளம் தானே முடிய போகுது, இன்னும் கல்யாணம் முடியலையே, அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. கல்யாணத்துக்கும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல என்ன செய்வீங்க? என்னை ஏமாத்திட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா ஹனிமூன் போவாங்க, நான் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கணுமாப்பா? திருக்காணி, அப்ப என்னைக்காச்சும் உன்னை கஷ்டப்பட விட்டுருக்கேனா? ஆமாப்பா, நான் 2 மாசமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். விடு திருக்காணி, அது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. என்ன செய்ய, எங்க அக்கா என் கூட பிறந்தவ என் பேச்ச கேட்பான்னு நினைச்சேன். ஆனா அவ இப்ப வெளிநாட்டு பணம் வந்ததும் திமிர் எடுத்து ஆடுறா. புது பணக்காரிலங்க அப்படிதான் இருப்பா. நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் அவகிட்ட சம்மதம் வைக்க வேண்டாம் வேண்டான்னு. என் பேச்சை கேட்காம சம்மதமும் முடிச்சிட்டு இப்ப உறவையும் முறிச்சிட்டு என் பிள்ளைல கஷ்டப்படுறா. அம்மாடி திருக்காணி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. எதுனாலும் அப்பா பாத்துக்குவே. முதல்ல உங்க ஆட்சிக்கு போன் அடி. வயசானாலே சாப்பிடுற சாப்பாடெல்லாம் கட்டுப்பாடா இருக்கணும் பாவ. நம்ம எங்க வாயை கட்ட முடியுது? கிடைக்குது கிடைக்குதுன்னு அம்பட்டத்தையும் வயிற்றுக்குள்ள தள்ளியாச்சு. இப்ப படுக்கவும் முடியாம நிமிரவும் முடியாம உட்காந்துருக்கோம். போன அடிக்கு இந்த திருக்காணி பிள்ளையாதான் இருக்கும். ஹலோ திருக்காணி, அதான் நல்லா இருக்கியா? உன்னெல்லாம் வச்சுட்டு எப்படி நல்லா இருக்கிறது? ஏமாட்டி, ஏன் இப்படி பேசுற? அப்புறம் என்ன, உன்னை எதுக்கு அனுப்பணும் நாங்க? நீ என்னன்னா பிக்னிக் போன மாதிரி ஜாலியா அங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்க? அம்மாடி, அப்படிலாம் இல்ல கண்ணே. ஆச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பாடு பாடுறேன் தெரியுமா? உனக்காண்டி ஆச்சி போராடிட்டு தாண்டி இருக்கேன். ஆச்சி அப்படிலாம் லேசில் பேசாதமோ. உன் கஷ்டமும் எனக்கு புரியதான் ஆச்சி செய்யுது. ஆனா நீ அங்க போனதுல இருந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் தங்கம் திருக்காணி, நீ மனசை தளர விடாதம்மா. நீ வேணா பாரு, இந்த ஆச்சி உன்னையும் உன் மாமனையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். ஆமாச்சி, இன்னும் நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கேன் பாரு. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, உனக்கு வாய் மட்டும் தான் இருக்கு. அடி கழுத, கல்யாணத்தை நிறுத்த நான் இங்கே எம்பிட்டு வேலை பார்க்க தெரியுமாட்டி? ஏ திருக்காணி, வளவளன்னு பேசாத. எங்க அம்மா கிட்ட அங்க என்ன நடக்குன்னு கேளு. ஏமாவே என்கிட்ட பேச மாட்டானோ? அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு ஆச்சி. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
நாளைக்கு பட்டு கட்ட போறோம்ல மக்களே, அதுக்கான வேலையை தான் ஆளுக்கு ஒரு பக்கமா செய்யறாவோ. உங்க அத்தைக்காரி அக்கம் பக்கத்துல இருக்கவைக்கிட்டலாம் சொல்லணும்னு பேயிருக்கா. ரொம்ப சந்தோஷம். நீ என்ன செய்யற? நானாட்டி அதை ஏன் கேட்க? மதியானம் இந்த அஞ்சலி பிள்ளை இருக்கு பாரு, அவ என்ன செஞ்சா, வீட்டுல சோறு பொங்கல நேரமும் இல்லைன்னு பிரியாணிய கடையில ஆர்டர் போட்டா. இந்த செல்லுலெல்லாம் போடுவாவல, அதான் ஏதோ ஒரு இதுல வீட்டிலே கொண்டு வந்து தந்துட்டு போயிருவாங்களா. ஐயோ ஆச்சி, என்னை கடுப்பேத்தாத, விஷயத்தை மட்டும் சொல்லு. சொல்லுறேன் டி, சொல்றேன் கேளு. ஆளுக்கு ஒரு பிரியாணியும் அப்புறம் இந்த தந்தூரி சிக்கனாம்ல, சுட்ட சிக்கனு. உனக்கு தெரியுமா, எண்ணெயில போட்டு பொரிக்காம எதுலயோ ஒரு இதுல போட்டு சுடுவாவோ இந்த கண்ணாடி பெட்டிக்கல. முடியல, சுத்தி வளைக்காம ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லாச்சி. கேளும்டி, முழுசா சொல்றேன். சொல்லி தொலை. அத ஆர்டர் போட்டா நான் என்ன பண்ணேன், எனக்கெல்லாம் பிரியாணி வேணாமா, மீன் குழம்பு வேணா வாங்கித்தான்னே. சரி, மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டியா? அடி கேளும்டி முழுசா. ஏ கிழவி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சீக்கிரம் சொல்லு. மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டோம் டி, நல்லாதான் இருந்துச்சு. பொரிச்ச மீன், ஈராக்கறி, முட்டை, சோறா புட்டு எல்லாமும் வந்துச்சு டி. அப்புறம் சுட்ட சிக்கனும் வாங்கியிருந்தா. நானும் சாப்பிட்டு பார்க்கலாமே, இவ்வளோ நாள் சாப்பிட்டது கிடையாதுன்னு அதை எடுத்து சாப்பிட்டு புட்டேன் பார்த்துக்க. ஒரு ஆசையில் சாப்பிட்டேன். அது என்னன்னா, நம்ம பிபி பஸ் இருக்குல்ல, அது மாதிரி நிற்காம போய்கிட்டே இருக்கு. வேகத்துக்கு வேகம், பழத்துக்கு பழம், அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் வட 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 கடகடன்னு இருக்குமா. என்ன செய்ய, இப்படியே உக்காந்துருக்கேன் சோப்பால. கிழவி, உனக்கு என்ன வேலைக்கு அனுப்பணும்? உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா அதை செய்யறியா? ஏன் திருக்கானி ஆச்சி இப்படி வைகிற? நீ பண்ற வேலையெல்லாம் அப்படிதான் இருக்காச்சியோ. போனை வை, என்கிட்ட பேசாதப்போ. பாத்தீங்களா, உங்க அம்மைக்கெல்லாம் உங்க மேலேயே உங்க மவ மேலேயே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நான் அப்பவே தலைப்பாடா அடிச்சு சொன்னேன், கேட்டீங்களா மனுஷா? இப்ப பாருங்க, நம்ம மவ வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு. உங்க அம்மா என்னன்னா சுட்ட கோழி தின்ன இறால் தின்னு பேசிட்டு இருக்காவ. இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். திருக்காணி, அப்பா சொல்றத கேளு. நான் என்ன பண்ணுவேன்? என்னைய மட்டும் கடவுள் நல்லா வச்சு செய்யறாரு. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சக்தி மாமா மட்டும் என்னைய கல்யாணம் பண்ணியிருந்தா நேரம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மூணாவதா ஒருத்தி வந்து என் வாழ்க்கையவே கெடுத்துட்டு போயிட்டா. ஏ திருக்காணி, நீ எதுக்கிட்டி அழுற? உன்னைய வேணான்னு தூக்கி போட்டு போனால, அவன் தான் அதை நினைச்சு நினைச்சு அழணும். இங்க பாரு திருக்காணி, முதல்ல அழுகையை நிறுத்து. முடியாதுப்பா, என்னால முடியல. ஃபர்ஸ்ட் கோல மாதிரி கண்ணீர் வடிக்கிறத நிறுத்து திருக்காணி. அப்பா சொல்றத கேளு. நீ அந்த வடிவு வீட்டுக்கு கிளம்பி போ. நான் எப்படிப்பா அங்க போவேன்? சக்தி மாமா மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு அவங்க மூஞ்சில முழிக்கிறதுல இஷ்டமே இல்லப்பா. நான் சொல்றத நல்ல கேளு திருக்காணி. வடிவு கிட்ட சமாதானமா பேசுற மாதிரி பேசி அங்க போய் இரு. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நீ அங்க போனாதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும். உங்க ஆட்சியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் வாரேன். நீங்க எதுக்கு அங்க போறீங்க? உங்களுக்கு சொரணையே கிடையாதா? அந்த வடிவு வீட்டு நடையவே மிதிக்க கூடாது. இப்ப போல சீதா, எப்படியும் கல்யாணத்துக்கு நம்மளுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வருவா. அப்ப போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நிறுத்துறேன் கல்யாணத்தை. நான் சொல்றத நல்ல கேளு திருக்காணி. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நீ அங்க போ. அங்க போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. யாருமே கல்யாண வீட்டுல சந்தோஷமா இருக்க கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. சரிப்பா, அப்ப நான் சக்தி மாமா வீட்டுக்கு போறேன். மாமாவா? என்னடி மாமா? உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனவன மாமான்னு உறவு கொண்டாடுறியோ? மாமா, மச்சின, மைனின்னு அங்க யாரையும் உறவு கொண்டாடக்கூடாது. என்ன காரியத்துக்காக போறியோ அதை ஒழுங்கா முடிச்சிட்டு வா. அம்மா உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். வடிவு மாவன் கல்யாணத்தை நிறுத்தி வடிவு மூஞ்சில கரிய பூசுறோம். அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்க அமெரிக்கா மாப்பிள்ளையோட உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறோம். அந்த வடிவு வயிறு எரிஞ்சு சாகணும், அதை என் கண்ணால நான் பார்க்கணும்.
ஹலோ, ஏட்டி திருக்காணி கட்டு பண்ணிட்டா போலயே. எம்மா பூவை பூரா கட்டி முடிச்சாச்சோ? ஆமா லட்சுமி, எல்லா பூவையும் கட்டியாச்சு. ஏன் லட்சுமி அக்கா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து பட்டுக்கட்ட வரையில பூ கொண்டு வருவாவல்ல? ஆமா கீதா, அது பொண்ணுக்கு மட்டும் கொண்டு வராவளா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு வெட்டி கொடுக்கலாம் பாத்தியா, அதான் பூ வாங்கி வச்சேன். பூவை பூரா கட்டி முடிச்சாச்சு லட்சுமி. லேசா தண்ணி தொளிச்சு ஒரு கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா அது பாட்டுக்கு இருக்கும். ஏன் அம்புஜன் கீதா சின்ன பொண்ணு, ஆளு கொஞ்சம் பூ எடுத்துட்டு போயிருங்கம்மா, நாளைக்கு வரையில வச்சுட்டு வாங்க. சரி லட்சுமிக்கா. ஏன் லட்சுமி, நாளைக்கு வந்து வச்சுக்கலாம்ல? இல்ல அம்புஜோ, நாளைக்கெல்லாம் கூட்டமா இருக்கும், அந்நேரத்துல எடுத்து வச்சிட்டு இருக்க முடியாது பாத்தியா. எல்லாரும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கீங்க, நல்ல நிறைய எடுத்துட்டு போங்க. சோனி அபிக்கெல்லாம் நல்லா தலை நிறைய வைக்கிற மாதிரி எடுத்துட்டு போ. மாறி வர ஆளுக்கு ரெண்டு ரெண்டு துட்டு வெட்டி கொடுத்தா போறோம். சரி லட்சுமி. சரி, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கம்மா, பிள்ளைகளுக்கெல்லாம் இட்லி வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஏம்மா, பார்லர் அக்கா வந்து ஜூஸ் குடிக்க சொன்னாங்க, அதனால எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் போட்டுதாம்மா. போட்டு தரம் டீ, நீ சாப்பிடலையா? பசிக்கவே இல்லம்மா, எனக்கு ஜூஸ் மட்டும் போட்டுதா, நான் குடிச்சிட்டு தூங்குறேன். இனி கல்யாணம் முடிகிற வரைக்கும் காருக்கு பசிக்காது. அவ எங்க கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்தே சாப்பிடுறது இல்லையே. ஒரு இட்லி, அரை தோசை, ஒரு சப்பாத்தின்னு தின்னுட்டு போறா. கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவளுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். லட்சுமி, உங்க அம்மா அண்ணம்லாம் எப்பமா வராவோ? நாளைக்கு காலையிலே வந்துருவேன்னு சொல்லியிருக்காவா அம்புஜம். கூட பிறந்ததுவோலே இப்படி பண்ணுதுவோ பாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இருந்தாதான் என்னம்மா, என்ன செய்ய. சரி விடு, உங்க அண்ணனுக்கு வேலையா இருக்கும். என்ன வேலை இருந்தா என்ன, எங்க மைனி கறியாது எங்க அம்மையை கூப்பிட்டுட்டு முன்னாடி கிளம்பி வரலாம்ல. கல்யாணத்துக்குலாம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இருக்க சொல்லு. சொல்லியிருக்கேன் அம்புஜம், எங்க அண்ணன் வேலை செய்யற இடத்துல இப்பவுமே லீவு சொல்லி வச்சிருக்கேன், கொடுத்தா முன்னாடியே வந்துருவேன் இருக்கான். ஏம்மா, அப்ப சஞ்சய்லாம் வருவான்ல நாளைக்கு? ஆமாக்காரு, எல்லாரும் வருவாவ. அவனெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நான் காலேஜ் சேரச்சுல பார்த்ததுமா, அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டோம்ல, 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுமா. அத்தை மாமா சஞ்சயெல்லாம் பார்த்து. வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வச்சாதானே ஆளுவெல்லாம் வருதுவோ, இல்லைன்னா அவியவிய வேலையை பார்த்துட்டு அங்கங்கே இருந்துக்கிறோம். என்ன செய்ய, நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கு வேலை. ஆமாம்மா, அப்ப நாளைக்கு ஜாலியா இருக்கும். ஏன் லட்சுமி, பேங்குக்கு போகணும்னு சொன்னல, ஈடு வச்ச நகையெல்லாம் திருப்ப. ஒரு நெக்லேஸு, ஆரமும் ஒரு டாலர் செயினும் திருப்பிட்டு வந்திருக்கேன் அம்புஜம். காருக்கு அப்பா வட்டிக்கு வாங்கி தந்தாவன்னு சொன்னல, அதுவும் மாறி கொஞ்சம் காசு இருந்துச்சு சீட்டு போட்டது, எல்லாம் சேர்த்து கொண்டு இதெல்லாம் திருப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு ஈடு வச்சது, அதை எப்படியாவது கல்யாணத்தை ஒட்டி திருப்பிடணும். சரி சரி லட்சுமி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இடத்த எதுவும் விற்காம கல்யாணத்தை முடிச்சிடணும் பாக்கேன். ஆமாம்மா, இப்பெல்லாம் வித்த வாங்க முடியுமா? அதனால அதெல்லாம் செய்யாத, எப்படியாவது முயற்சி பண்ணி பண்ணிடலாம். ஆமாம் அம்புஜம், அடுத்து பூமாரி வேற இருக்காள்ல, அவளுக்கும் எல்லாம் செய்யணும். அதனால பூமாரி கல்யாணத்துக்கு தேவைப்பட்டா வித்துக்கலான்னு அதுலலாம் கையை வைக்கல இப்போதைக்கு. சரி லட்சுமி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா இப்படிதான் பேசிட்டே இருப்போம். வாங்க, ஆளுக்கு 2 இட்லியை போட்டு சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமக்கு இன்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.